மக்களே, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2026 இத இப்பதான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அறிமுகப்படுத்தினதுக்கே இங்க பல பேர், அதாவது வெளிநாட்டு நிறுவனங்கள் மூலமா பல உள்ளடி வேலைகளை இந்தியாக்குள்ள செஞ்சுட்டு இருக்க சில தற்குறிகளும் திருட்டு தீவிரவாதிகளும் இங்க பயந்து போயிருக்கிறானுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்குள்ள இறங்குற இந்த பணங்கள் எப்படி இது பகிரப்படுது, யாருக்கு இது போகுது, எந்த மாதிரியான வேலைகள் இதன் மூலமா செய்யப்படுது, இந்த நிதி எதுக்காக உள்ள வருதோ அதற்கான வேலையை சரியா செய்யுதா, இல்ல அதையும் தாண்டி இந்திய அரசாங்கத்துக்கே தெரியாத பல கேவலமான செயல்களை செய்யுதா, மக்களுக்கு எதிரான காரியங்களை செய்தா, இந்தியாவுக்கு எதிரான காரியங்களை செய்தான்னு இந்திய அரசுக்கு தெரியவே இல்லை. அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இந்திய அரசாங்கம் FCRA ஆக்ட கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இப்பதான் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, இன்னும் அதை பாஸ் பண்ணல. அதுக்குள்ளேயே நம்ம உள்ளூர்ல இருக்க பல இந்த நிதி மூலமாக வாழக்கூடிய, வேலைக்கே போகாம சோறு தின்னக்கூடிய இந்த டேனியல் காந்தி போல பல பேரும் இப்ப என்ன ஆயிருக்கானுங்கன்னா பயந்து போயிருக்கானுங்க. ஐயோ, நம்மளுடைய சோத்துக்கு இங்க ஆப்ப வச்சுட்டாங்களே, இனி என்ன பண்றதுன்னு. அதனால இதை எதிர்த்து இவங்க என்ன பண்றாங்களாம், இது சிறுபான்மையினருக்கு எதிரான செயல்னு மறுபடியும் அதே உருட்ட ஆரம்பிச்சிருக்கானுங்க. இதுல இருக்க நல்லது என்ன, இதன் மூலமா நம்ம நாட்டுக்கு எந்த அளவுக்கு நன்மை ஏற்படும்ன்றத நாம தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த FCRA 2010 கொண்டு வரப்பட்டுச்சு. இங்க இருக்கவனுங்க பயங்கரமா சொல்லிட்டு இருப்பானுங்க, என்னன்னா மோடி தான் காரணம், இந்துத்துவா தான் காரணம், RSS BJP தான் காரணம், இந்த சங்கிகளுக்கு சிறுபான்மையினர்னாலே பிடிக்காதுன்னு உருளிட்டு இருப்பானுங்க. ஆனா அவனுங்களுக்கு வரலாறு தெரியாது. 2010 காங்கிரஸ் இருக்கும் போதே இந்த FCRA ஆக்ட கொண்டு வந்தாங்க. எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி ஃபாரின் ஃபண்ட்ஸ் இந்தியாவுக்குள்ள வந்து அதன் மூலமா இயங்கக்கூடிய அமைப்புகள் சரியா அந்த நிதியை பயன்படுத்துறாங்களா இல்லையான்றத இவங்க மேற்பார்வையிடுறதுக்காகத்தான் இந்த ஆக்ட கொண்டு வந்தாங்க 2010. இப்போ இதுல ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. சீர்திருத்தத்தை கொண்டு வர போறதா இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. யாரு? இப்ப இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, இப்ப சொல்ல போறத நல்லா கவனிங்க. மொத்தம் ஃபாரின் ஃபண்ட்ஸ் மூலமா இந்தியாவில இயங்கக்கூடிய அமைப்புகள் 16,000க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இந்தியாவில இருக்கு. அதே மாதிரி ஆண்டுக்கு 22,000 கோடிக்கு மேல இந்த இயக்கங்கள் ரிசீவ் பண்றாங்க. எங்க இருந்து? வெளிநாடுகளில் இருந்து. இந்த 22,000 கோடிய உண்மையாவே இந்த இயக்கங்கள் எல்லாம் மக்கள் நலனுக்காக பயன்படுத்தி இருந்தா, எனக்கு தெரிஞ்சு சிறுபான்மையினர், ஒடுக்கப்பட்டவர்கள், பிதுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள்னு இவனுங்க எப்படி ஊரை ஏமாத்தி ஒரு மதத்தை மட்டுமே மையப்படுத்தி மதமாற்றம் செய்யற வேலையை பண்றானுங்களோ, அந்த வேலையை உண்மையாவே நிறுத்திட்டு அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இந்த 22,000 கோடியை வச்சு ஒவ்வொரு குடும்பத்தையும் இவங்க வளர்க்கணும்னு நினைச்சாவே, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்ற மக்களும் இருக்க மாட்டாங்க, அந்த வகுப்புமே இருக்காது. ஆனாலுமே இன்னை வரைக்கும் எப்படி இவ்வளவு பணம் உள்ள வந்தோம், இந்த மக்களை அப்படியே அதே நிலைமையில வச்சுட்டு இருக்காங்கன்னு நீங்களாம் யோசிப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க சங்கின்னு சொல்ற நான் யோசிப்பேன். யோசிச்சாதான் 22,000 கோடி வருஷத்துக்கு வருதுன்னா, அப்ப இந்த அமைப்புகள் மூலமா இதுவரைக்கும் எவ்வளவு கோடிகள் புரண்டு இருக்கும். இந்த அமைப்புகள் மூலமா வந்த இவ்வளவு கோடிகளையும் இவங்க எங்கதான் செலவு பண்ணாங்க, எடுத்துட்டு போய் யாருக்கு தான் கொடுத்தாங்க, இதன் மூலமா இவங்க எத்தனை லட்சம் மக்களுடைய வாழ்க்கையில விளக்கேற்றி வச்சாங்க, இது மாதிரியான தகவல்கள் தெரியவே இல்லை. அந்த காரணத்தாலதான் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சே ஆகணும். ஃபண்டிங் அங்க இருந்து இங்க வருது, ரிசீவ் ஆகுது. ஆனா இதுக்கப்புறம் இது எங்க போகுது, இந்த இயக்கங்கள் எப்படி செலவு செய்யுது, இது எல்லாமே ரெக்கார்டட் ஹிஸ்டரியா இருக்கணும். அப்படின்றதுக்காகத்தான் இந்த அமெண்ட்மெண்ட்டை இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இத்தனை அமைப்புகள் இருக்கு. ஆனா இதுல எந்த அமைப்பு தன்னுடைய ரெஜிஸ்டர்ட் ஸ்டேட்டஸ்ல இருந்து இப்போ அது விலகி இருக்கு, ஆக்டிவ்ல இருக்கா இல்ல கேன்சல் ஆயிடுச்சா, லைசன்ஸ் இருக்கா இல்லையா, எக்ஸ்பயர் ஆகியும் இன்னுமே இவங்க அந்த அமைப்புகள் மூலமா வேலையை செஞ்சுட்டு இருக்காங்களா, அரசுக்கு தெரியாம ஃபண்ட் வாங்கிட்டு இருக்காங்களா, எப்படி இது இயங்குது, இதை மேற்பார்வையிட யார் இருக்கா, இது எல்லாமே ஏகப்பட்ட சிக்கல் ஏற்படுத்தினதால மத்திய அரசாங்கம் புது முறையை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெஷல் அத்தாரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர், அரசாங்கம் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர். அதுக்கடுத்து இந்த ஃபாரின் ஃபண்ட்ஸ் மூலமா இயங்கக்கூடிய அமைப்புகளுடைய அசெட்ஸ் எல்லாத்தையுமே மேற்பார்வையிட ஒரு ஸ்பெஷல் அத்தாரிட்டி. இந்த 2 பேருமே கவர்மெண்ட் மூலமா வரவங்க. இவங்களுக்கு கீழே தான் இந்த அமைப்பை நடத்துறாங்க இல்லையா, ஃபாரின் ஃபண்ட்ஸ் மூலமா. இந்த அமைப்புல இருக்கக்கூடிய டிரெக்டர்ஸ், ட்ரஸ்டீஸ், ஆபீஸ் பேரர்ஸ், இன்னும் ஒரு சில பேர் எல்லாருமே
இந்த 2 அரசு அதிகாரிகள் கிட்ட இனி கணக்கை காட்ட வேண்டிய நிலை ஏற்படும். அதனால ஃபாரின்ல இருந்து இந்த அமைப்புக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்துச்சு, இதை இவங்க எப்படி கையாளுறாங்க, எந்த மாதிரியான விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்கன்னு இவங்களுக்கு கணக்கு காட்டிடுவாங்க, இவங்க அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டிடுவாங்க. இதனால யாருக்குமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதனால இந்த நிதி எப்படி வருது, எப்படி போகுதுன்ற எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த தகவல்களை சேகரிக்கிறதே மிகப்பெரிய கஷ்டமா இருந்தது. அதனாலதான் இந்த புது டேர்மை கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்ன சிக்கல் நீங்களே சொல்லுங்க. இதுல ஏதாவது சிக்கல் இருக்கா? ஒரு சிக்கலுமே கிடையாது. அப்படி இருந்தும் நம்ம தமிழ்நாட்டு முதல்வராக இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, முதல் ஆளா பொங்கிடுறாரு. இது சிறுபான்மையினருக்கு எதிரானதுன்னு. இவர் ஏன் பொங்கணும்? திமுக ஏன் பொங்கணும்? இந்த திராவிடம் ஏன் பொங்கணும்? இந்த விஷயத்துக்கு பின்னால இந்த விஷயமும் இருக்கு. அது எந்த விஷயம்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு அமைப்பை உருவாக்குறேன். அந்த அமைப்பு மூலமா ஃபாரின்ல இருந்து எனக்கு ஃபண்ட் வருது. ஒரு 50,000 கோடி எனக்கு அனுப்புறாங்கன்னா அதை என்னால முழுமையா ரிசீவ் பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா, அதற்கான தேவையான சர்டிபிகேட்டை நான் முதல்ல வச்சிருக்கணும். பதிவு செஞ்சா மட்டும்தான் இது அமைப்பு ஃபாரின் ஃபண்ட்ஸ்ல இருந்து இயங்கக்கூடிய அமைப்புன்றதே அரசாங்கத்துக்கு தெரிய வரும். அதனால சர்டிபிகேட் வேணும். இந்த சர்டிபிகேட்டுடைய வேலிடிட்டி 5 வருஷம். இந்த 5 வருஷத்துல எனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும்தான் என்னால ரிசீவ் பண்ண முடியும். அந்த அமௌண்ட்டை தாண்டி என்னால ரிசீவ் பண்ண முடியாது. இதையும் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமா இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த சர்டிபிகேட்டை ரெனியூவல் பண்ணலன்னாலோ இல்ல ரீஅப்ளை பண்ணலன்னாலோ, என்னுடைய வேலிடிட்டி முடிஞ்சிட்டாலோ, இந்த ஃபண்ட்ஸை என்னுடைய அமைப்புல சேர்ந்த ஃபண்ட்ஸை என்னால யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா வேலிட் சர்டிபிகேட் வேணும். அதனால 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நாம இதை ரீஅப்ளை பண்ணியே ஆகணும். இப்படி ஒரு டேர்மை கொண்டு வந்திருக்காங்க. இதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த அமெண்ட்மெண்ட்ல மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, டெசிக்னேட்டட் ஆபீசர் இவரை கொண்டு வந்ததுதான் மிகப்பெரிய சிக்கல்னு இங்க இருக்கிற அந்நிய நாட்டு நிதி மூலமா கட்சியையும் பல இயக்கங்களையும் பல திருட்டு வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்க பல பேர் கதறிட்டு இருக்காங்க. அதுதான் இங்க மிகப்பெரிய சிக்கலா இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வேலிடிட்டி இல்லாம யாராவது ஒருத்தர் ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணணும்னு நினைச்சாலோ யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா வேலிடிட்டி இல்லைன்னா, சர்டிபிகேட்டுடைய வேலிடிட்டி இல்லைன்னா இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா எங்க போயிடுன்னா அரசாங்கத்துக்கு போய் சேர்ந்துடும். அதனால இவங்க அமைப்புல அந்த நிதி இருக்கவே இருக்காது. வேலிடான சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் அந்த நிதிகள் அவங்களுடைய அமைப்புலயே இருக்கும். இல்ல வேலிடிட்டி ரத்தாயிடுச்சுன்னா அந்த அமௌண்ட் அப்படியே அரசாங்கத்துக்கு மாறிடும். இதனாலதான் இப்ப நிறைய பேர் அலறி போயிருக்காங்க. குறிப்பா என்ஜிஓ மூலமா இங்க பண்ணையும் பட்டரையும் கொடுத்து மதம் மாத்திர வேலையை செஞ்சுட்டு இருக்கவனுங்க பயங்கரமா பயந்து போயிருக்கானுங்க. ஏன்னு கேளுங்க, நீங்களே சொல்லுங்க. லைசன்ஸ் இல்லாம ஒரு வேலையை, திருட்டு வேலையை இங்க செஞ்சுட்டு இருக்காங்க. பல வருஷமா 70-80 ஆண்டு காலமா செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி இங்க இந்த புது டேர்ம் கொண்டு வந்ததால அலறி போயிருக்காங்க. நல்லா கவனிங்க. நமக்கு தெரியாம நம்மளுடைய நாட்டுக்காக வெளியே இருந்து எவனோ ஒருத்தன் காசை தந்து நம்ம நாட்டை வளர்க்கணுன்றதுக்காக அந்த காசு தரல. நம்ம நாட்டுக்குள்ள தேவையில்லாத உள்நாட்டு கலவரங்களையும் தேவையில்லாத சீர்குலைப்புகளையும் அமைதியின்மையையும் உண்டாக்கவே இது மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதையும் செய்யக்கூடிய இந்த நாட்டிலேயே வாழ்ந்து இந்த நாட்டிலேயே சோறு தின்னுட்டு இருக்க பல புல்லுரிவுகள் இருக்காங்க. அந்த புல்லுரிவுகளில் ஏகப்பட்ட பேரை நீங்க பார்த்திருப்பீங்க. மேடைக்கு மேடை நின்று பேசிட்டு தான் இருக்கானுங்க. அவனுங்களை எல்லாம் உங்களுக்கு சத்தியமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. இனி தெரிஞ்சுப்பீங்க. இதனால யாருக்கு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபாரின் நிதிகளை வச்சு தவறான வேலையை பண்ணிட்டு இருக்கானுங்க இல்லையா. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, உள்நாட்டுல வேலை இல்லாதவங்களை கூப்பிட்டு அவங்க மண்டைய கழுவி அவங்கள தவறான ஒரு வழிக்கு கொண்டு போய் நாட்டுக்கு எதிரான வேலை செய்ய வைக்கிறது, உள்நாட்டிலேயே ஏதாவது திருட்டுத்தனம் கேனத்தனம் இது மாதிரியான வேலைகளை பண்ண அவங்கள தூண்டுறது, இந்த நிதியை வச்சு இவங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு ஏதாவது பண்றது, இந்த நிதியை வச்சு ஏழைக்காக செய்யறேன்னு காட்டிக்கிட்டு இவங்க அதை வச்சு உயர்ந்துடுறதுன்னு இது மாதிரி திருட்டுத்தனம் பண்றவங்களுக்கான ஆப்பு வைக்கக்கூடிய ஒரு புது டேர்ம் தான் இதுல கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய செயல்முறை மூலமா யாருக்கு பிரச்சனைனா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இது மாதிரி கேவலமாகவும் கேனத்தனமாகவும் பண்ணக்கூடிய தற்கொலைகளுக்கு தான் பிரச்சனை. ஆனா இதை பார்த்துட்டு நம்ம தமிழ்நாட்டுல இருக்க பல பேர் உருளவும் புரளவும் என்ன காரணம்? நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். நம்ம தமிழ்நாட்டுல எப்படி இவனுங்க குறி வச்சு இயங்கிட்டு வரானுங்க, திட்டம் தீட்டி இயங்கிட்டு வரானுங்கன்றத தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே ஜூஸ் கொடுக்குறாங்க, மோர் கொடுக்குறாங்கன்னு வாங்கி குடிச்சிட்டு நீங்க மட்டும் சகோதரத்துவத்தோட இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள்கள் இந்த உலகத்திலேயே யாரும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நாம
மத்தவங்களை எப்படி நினைக்கிறோன்றத நம்மளுடைய மனசுக்கு தெரியும். ஆனா அவங்க என்னவா நினைக்கிறாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அந்த விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு பின்னாடி எல்லாம் எப்பேற்பட்ட இயக்கங்கள் இயங்குது, அவங்களுக்கு எங்க இருந்து நிதி வருது, அதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க, எப்படி நம்மளை குறி வச்சு அவங்க இயங்குவாங்கன்றதையெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து இதெல்லாம் படிங்க. இதெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். படிக்காமலேயே நியூஸ்ல வந்துருச்சு, அதுலயும் தமிழ்நாட்டு நியூஸ்ல வர எல்லாமே உண்மைன்னு நம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்மையாவே மெடிக்கல் செக்அப் தேவைப்படுது. அதுலயும் மென்டல் செக்அப் அதிகமா தேவைப்படும் தான் சொல்லுவேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பில் மூலமா எந்த ஒரு தப்புமே கிடையாது. இதுல டிரான்ஸ்பரன்சி தான் அதிகம். அதை விட ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் கவர்மெண்டோடைய கை அதுல அதிகமா இருக்கும். பிரைவேட்ல இது வரைக்கும் எவன்லாம் திருட்டு வேலை பண்ணிட்டு இருந்தானோ அவனுடைய கொட்டம் அடக்கப்படும். இதனாலதான் பிரைவேட்டா என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருந்தானுங்களோ அவங்க எல்லாருமே இப்ப கதிகலங்கி போயிருக்கானுங்க. இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா நேஷனல் செக்யூரிட்டி, பப்ளிக் டிரான்ஸ்பரன்சி, பப்ளிக் பெனிஃபிட், மிஸ்யூஸ் பிரிவென்ஷன், ஸ்ட்ராங் கவர்னன்ஸ்னு ஏகப்பட்ட நன்மைகள் நமக்கு இருக்கு. ஏகப்பட்ட நன்மைகள் இருக்க இந்த அமெண்ட்மெண்ட்டை இந்த அரசாங்கம் கண்டிப்பா கொண்டு வரும்னு நினைக்கிறேன். அப்படி கொண்டு வந்தாதான் நல்லது. Until we meet again.